பயணிகளின் கவனத்திற்கு. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவையானது 2026ஆம் ஆண்டில் தொடங்கிவிடும் என தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் ராஜ்யசபா கூட்டத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் ராஜ்யசபா உறுப்பினர் எழுப்பிய கேள்வியின் வாயிலாக புதிய ரூட்டுகள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றது. மும்பை அகமதாபாத் வழித்தடம் சுமார் 508 கிலோமீட்டர் தூரம் இடைவெளியை கொண்டதாகும். 12 ஸ்டேஷன்களை இது உள்ளடக்கியிருக்கும். மும்பை, தானே, விரர், பாய்ச்சர், வபி, பில்லிமோரா, சூரத், பரத், வதோதரா, ஆனந்த், அகமதாபாத் மற்றும் சபர்மதி ஆகியவையே அவை ஆகும். இந்த ரூட்டில் புல்லட் ரயில் கடலுக்குள் அடியில் செல்லும் வகையில் சுரங்கம் அமைக்கப்பட்டு இருக்கும் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதுவே இந்த வழித்தடத்தின் மிக முக்கியமான சிறப்பாகும். 21 கிலோமீட்டர் தூரம் வரை கடலுக்குள் அடியிலேயே ரயில் பயணிக்கும். இது தவிர மேம்பாலம், நிலத்தடி மற்றும் நிலத்தின் மேற்பரப்பில் செல்லும் வகையிலும் இந்த வழித்தடம் இருக்கும் என்பது கவனிக்கத்தகுந்தது. இப்போது வரை பயன்பாட்டில் இருக்கும் அனைத்து ரயில்களைக் காட்டிலும் அதிக வேகத்தில் செல்லக்கூடியதாக புல்லட் ரயில்கள் இருக்கப் போகின்றன. அதன் உச்சபட்ச வேகம் மணிக்கு 350 கிலோமீட்டர் என கூறப்படுகின்றது. ஆனால் இதைவிட சற்று குறைவான வேகத்திலேயே இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மும்பை அகமதாபாத்தை 2 மணி நேரம் 10 நிமிடங்களுக்குள் கடக்கும் வகையில் இயக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு 1.10 லட்சம் கோடி ஆகும். இதில் 88,000 கோடி ஜப்பானிடமிருந்து கடனாக பெறப்பட்டு இருக்கின்றது. 0.1% வட்டி விகிதத்திலேயே இந்தியா ஜப்பானிடம் கடன் வாங்கியிருக்கின்றது. இந்தியாவில் விரைவில் புல்லட் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. இது நாட்டின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல் தொழில் முனைவோரின் தேவையையும் இந்த ரயில் பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.